இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இயேசு ஆண்டவர் மக்கள் எல்லாருக்கும் அழைப்பு விடுக்கிறார். அதற்கு ஒரு உதாரணத்தை சொல்லுகிறார், ஒரு கதையை குறிப்பிட்டு சொல்லுகிறார். அரசன் தன்னுடைய மகனுக்கு திருமணம் நடத்துகிறான். எல்லாரையும் விருந்திற்கு அழைத்திருக்கிறார். அரசன் வீட்டிற்கு செல்ல நமக்கு என்ன தகுதி? ஆனால் அரசர்களுக்கெல்லாம் அரசராக இருக்கிற நம்முடைய மீட்பர் இயேசு திருமண விருந்திற்கு, விண்ணக விருந்திற்கு நம் எல்லாருக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறார். எல்லாம் தயாராகிவிட்டது. தயாரான நிலையில் தன்னுடைய பணியாளர்களை அனுப்புகிறார், குருக்களை அனுப்புகிறார், கன்னியர்களை அனுப்புகிறார், பொதுநிலை ஊழியர்களை அனுப்புகிறார், ஒவ்வொரு குடும்பத்திலும் பெற்றோர்களை அனுப்புகிறார். எல்லாரையும் திருமண விருந்திற்கு அழைத்து வாருங்கள் என்று சொல்லி. ஒருவன் சொல்லுகிறான், நான் கடைக்கு செல்ல வேண்டும். மற்றொருவன் சொல்லுகிறான், என்னுடைய வயலுக்கு நான் செல்ல வேண்டும். இன்னொரு பலர் சேர்ந்து கொண்டு வந்தவர்களை எல்லாம் இழிவுபடுத்தி அனுப்பினார்கள். எத்தனை குருக்கள் இழிவுபடுத்தப்படுகிறார்கள், எத்தனை பொதுநிலையினர் ஊழியர்கள் இழிவுபடுத்தப்படுகிறார்கள். அன்பானவர்களே, எத்தனை ஊழியர்களுக்கு எதிராக செயல்பட்டு கொலை செய்கிறார்கள். அதைத்தான் இது குறிப்பிடுகிறது. அன்பிற்குரியவர்களே, அரசனுக்கு கடும் கோபம் வந்தது. எவ்வளவு நாளைக்கு அமைதி, ஆபத்து ஒன்றுமில்லை, எல்லாம் சுகம் என்று சொல்லி சென்று கொண்டே இருக்கும். தெசலோனிக்கேயரிலே 5:3 வாசிப்பதை போல திடீரென்று ஆபத்து வரும், திடீரென்று முடிவு வரும். அன்புள்ளவர்களே, அப்படி திடீரென்று முடிவு வந்தால் என்ன ஆகும்? அரசன் தன்னுடைய பணியாளர்களை அனுப்பி அனைவரையும் கொன்றொழித்து போட்டான். இயேசுவினுடைய மதிப்பீடுகளின்படி நடக்காதவர்கள் உணவு, உடை, இதை பற்றி கவலைப்படுகிறார்கள், வயலுக்கு செல்லுகிறார்கள். இயேசுவினுடைய மதிப்பீடுகளின்படி நடக்க கவலை கொள்ளாதவர்கள், அக்கறை கொள்ளாதவர்கள் கடைக்கு சென்றவனை போல இந்த உலக செல்வம், செல்வாக்கு இவைகளை சேகரிப்பதில் ஈடுபட்டு இருக்கிறான். ரவுடிசம், அக்கிரமம், அராஜகம் செய்து கொண்டு வன்முறையிலே இருக்கிறவர்கள் கடவுளை பற்றி தெய்வ பயமே இல்லாமல் நடந்து கொள்கிறார்கள். ஒழுக்கங்கெட்ட நிலையிலே இருக்கிறார்கள். முடிவு என்ன? ஆண்டவர், அந்த அரசர், அரசர்களுக்கெல்லாம் அரசராக இருக்கிறவர், அப்படிப்பட்டவர்களையெல்லாம் அழித்து ஒழிப்பார். அன்பானவர்களே, கடவுள் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். அரசனுடைய வீட்டிற்கு செல்ல நமக்கு தகுதி உண்டா? ஆனால் கடவுள் தன்னுடைய அரசிற்கு வரும்படி சாதாரண படைப்புகளாகிய, பலவீனம் நிறைந்த படைப்புகளாகிய நம்மை அழைத்திருக்கிறாரே, அந்த தகுதிக்கு நாம் உயரத்திற்கு வர வேண்டாமா? எண்ணத்தில் வர வேண்டாமா? செயல்பாடுகளில் முயற்சி எடுக்க வேண்டாமா? அடுத்த தலைமுறையினரை அப்படிப்பட்ட பாதையில் செலுத்த வேண்டாமா? அன்பானவர்களே, நம்மிலே பலரும் கிறிஸ்துவனுடைய மதிப்பீடுகளின்படி, விழுமியங்களின்படி நடப்பதில், ஒழுக்கம் நிறைந்த வாழ்வில் தொடர்வதில் அந்த அக்கறை கொள்வதில்லை. கலாச்சார ஈர்ப்பிலேயே அப்படி அடித்து செல்லப்படுகிறோம். அன்பு நிறைந்த எங்கள் தகப்பனே, உம்மை போற்றி புகழ்கிறோம், வாழ்த்தி வணங்குகிறோம். ஆண்டவரே, கலாச்சாரத்தினுடைய ஈர்ப்பு அதிகமாய் வளர்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் மிக விடாப்பிடியாக இயேசுவினுடைய மதிப்பீடுகளின்படி நடப்பதில், ஒழுக்கத்தில் சிறந்து விளங்குவதில், அடுத்த தலைமுறையினருக்கு சாட்சியாக எழுந்து நிற்பதில் எங்களை உறுதிப்படுத்தும். எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, அராஜகங்கள், வன்முறைகள் போன்ற கேடுகள் மத்தியிலே வாழுகின்ற உம்முடைய ஊழியர்களை காத்தருளும். நற்செய்தி போதனையிலே மிக ஆர்வமாய் செயல்பட்டு கொண்டிருப்பவர்களை உறுதிப்படுத்தும். எதையும் எதிர்த்து நின்று, ஆண்டவரே, அன்பினால் எதிர்த்து நின்று, பொறுமையினால் எதிர்த்து நின்று, அர்ப்பண வாழ்வினால் எதிர்த்து நின்று, தொடர்ந்து இந்த வாழ்க்கையில் இலக்கை அடைவதில் அவர்களை உறுதிப்படுத்தும். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.